அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி நான் சொல்ற இந்த டயலாக் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, அவங்களுடைய கூட்டணி, அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனைன்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 வருஷமாவே ஊடகங்கள் தினமும் போட்டு வரட்டுன்ட்டு எதுவுமே கிடைக்கலனாலும் சட்டியை சுரண்டுற மாதிரி போட்டு சுரண்டி ஏதாச்சும் ஒரு விவாதத்தை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இது எல்லாமே ஒரு 2-3 மாசத்துல அப்படியே செட்டில் ஆயிடும். செட்டில் ஆனதுக்கு அப்புறம் எங்கள் கூட்டணி உறுதியாக இருக்கிறது, எங்கள் கூட்டணியை பிரிக்க சதி செய்கிறார்கள், அது பயங்கரமான கூட்டணி, அது 3 தடவை வின் பண்ண கூட்டணி அப்படின்லாம் சொல்லி எதிரில் பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்களே இந்த திமுக கூட்டணி. அது இது செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அங்க ஆரம்பிக்கும் பாருங்க, நமக்கு ஒரு பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட் காத்துட்டு இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கான அறிகுறிகள் இப்ப ஆரம்பிச்சிருக்குதுன்னு போன ஒரு வீடியோலையும் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாங்க காங்கிரஸ்ல ஆரம்பிச்சிருக்காங்க, 117 சீட்டு கொடுக்கணும், ஆட்சியில பங்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒருத்தர் காங்கிரஸ் மேலிட தலைவர் ஒருத்தர் பேசினாரு. அதை தொடர்ந்து அழகிரி அவர்கள் முன்னாள் தலைவர் அவர் கரும்பை புழிஞ்சு சாறு அவங்க குடிச்சிட்டு வெறும் சக்கையை மட்டும் எங்களுக்கு கொடுக்குறாங்க, இந்த கருமத்தை நாங்க எப்படி திங்கிறது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோமா? அதை அடுத்து சமீபத்தில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் பேசின காங்கிரஸ் பேச்சாளர் ஒருத்தர், ஆட்சியில பங்கு கொடுக்கல இந்த காங்கிரஸ் அப்படிங்கிற இந்த கிளி அப்படியே பறந்து போயிரும் பாத்துக்காங்க விஜய் கிட்ட அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாருன்னு சொல்லி பார்த்தோமா? ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு ஆட்சியிலே பங்கு தர வேண்டும், ஆட்சியிலே பங்கு தந்தால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி என்று கட்டிக்கொண்டவர்களாக விரும்புகிறார். இல்லை, விஜய் கூட்டணி நோக்கி காங்கிரஸ் என்ற கிளி பறந்துவிடும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இது எல்லாமே இந்த 10 நாட்களுக்குள் நடந்தது. இந்த நிலையில் ஆமா, ரொம்ப நாளா எங்களை போட்டு படாத பாடுபடுத்திட்டீங்கடா, இருங்களா ஒட்டு மொத்தத்தையும் இறக்குறேன் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று நடந்த பரப்புரையின் போது ஒரு பயங்கரமான ஒரு டயலாக் பேசியிருக்காரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டு விட்டது அப்படின்ட்டு போட்டு உடைச்சிட்டாரு. இன்னைக்கு திமுகவும் காங்கிரஸுக்கும் சண்டை முட்டிட்டது. நெல்லையில் ஒரு காங்கிரஸ் கூட்டம் நடந்தது. தமிழ்நாட்டுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோரங்கர் அவர் பேசுறாரு, இன்னைக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாதிக்கு பாதி சீட்டு எங்களுக்கு வேணுங்கிறார். மொத்தம் 214 சீட் இருக்குது, அதுல காங்கிரசுக்கு 117 இடம் வேணும்னு அவர் பேசுறார். அதோட ஆட்சியில பங்கு வேணுட்டார், ஆட்சியில பங்கு வேணுட்டார். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக வெற்றி பெறாது, அப்படி வெற்றி பெற்றா எங்கள் எல்லாம் ஆட்சியில பங்கு வேணும் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் எம்எல்ஏ பேசியிருக்கார். ஆக அங்க கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்பட்டு விட்டது. ஆட்சியில பங்கு வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்டு விட்டது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டு விட்டது, திமுக கூட்டணி நாசமா தாண்டா போகும் அப்படின்ட்டாரு. திமுக கூடாரம் காலியாக போகுது. அண்ணன் இங்கே ஆரம்பிச்சிட்டாரு, பார்த்தல்ல அண்ணன் இங்கே ஆரம்பிச்சிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம 3 மாசம் 2 மாசம் கழிச்சு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பார்த்தல்ல சித்தப்பு இப்பயே ஆரம்பிச்சிட்டாப்ல, இனிமே இதுதான் நேரேட்டிவ் அப்படிங்கிறத அதிமுக கையில எடுத்துட்டாங்க. இனி தினம் உங்க கூட்டணியில தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சாம்பிராணி போட்டு புகையை கிளப்பிட்டே இருப்போம் பாருங்கயா அப்படின்னு சொல்லி ஓகே ரைட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தத்துல ஒரு செய்தியை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது, என்னன்னா திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் பயங்கரமா அலர்ட் ஆயிட்டாங்க, தெளிவாயிட்டாங்க. விஜய் அவர்களுக்கு இப்ப கூடக்கூடிய ஆதரவு, விஜய் அவர்களுக்கு கூடக்கூடிய கூட்டம், அதுக்கப்புறம் ரகசியமாக எடுக்கப்படுகிற சர்வேக்கள்னு சொல்லி அவங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள், இது எல்லாத்தையும் வச்சு ரைட்ரா இந்த வாட்டி திமுகவை புளிஞ்சிட வேண்டியதுதான், இன்னைக்கு சாரு எங்களுக்கு சக்க உங்களுக்கு இந்த வாட்டி அப்படிங்கிற மாதிரி 2011 அப்படிதான் பண்ணாங்களாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு 117 தொகுதியை கொடுத்துட்டு 117 தொகுதியில் நினைக்கிறேன் திமுக நின்னது. 63 சீட்டு காங்கிரஸுக்கு, 32 சீட்டு பாமகவுக்கு, விசிகாவுக்கு கூட அப்ப 10 சீட்டு பக்கம் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்பதான் 6 சீட்டு வாங்கிட்டு இருக்காங்க. உலகத்திலேயே ஒரு கட்சி அதிகமா சீட்டு வாங்கிட்டு இருந்து கம்மியா வாங்குற வரலாறு இருக்குது அப்படின்னா விசிகாவுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லும் போதே காங்கிரஸுக்கும் இருக்குது. ஆமா இல்ல, 63 வாங்கிட்டு இப்ப அவங்க 25 வந்திருக்காங்க. அதனால விட்டதை பிடிக்கணும், இந்த ஆட்டத்துக்கு 500 அப்படின்ட்டு கஞ்சா கருப்பு சொல்ற மாதிரி பருத்திவரன் படத்துல இவங்க விட்டதை பிடிக்கணும், இந்த வாட்டி குறைஞ்சது நான் ஒரு 10-12 ஆச்சு நான் உஷார் பண்ணிக்கிறேன், நீங்க 50லயே நில்லுங்க, நீங்க 50ல நின்னா தான் நான் எங்க 12 கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு வச்சுக்கிட்டு அங்கில வெறுப்பேத்தலாம்னு முடிவு பண்ணிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுந்துட்டு வர இந்த சூழல்ல காங்கிரஸ்ல இன்னொரு வேலை நடந்துருச்சுங்க. கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பெண் நிர்வாகிகளை திமுக சேர்த்துட்டாரு செந்தில் பாலாஜி, ஒரு முக்கியமான சில பேரை. இதுல காங்கிரஸ் செம அப்செட். ஏன்னா இது கூட்டணி தர்மத்துக்கு எதிரான ஒரு செயல். ஒரு கூட்டணியிலே இருக்கக்கூடிய கட்சியை பலவீனப்படுத்தக்கூடிய வகையில அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய ஆளை தூக்கி நீங்க உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டீங்கன்னா இது என்னங்க மரியாதை அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை வரும் இல்லையா? பார்க்கலாம், மானமுள்ள காங்கிரஸ்காரங்க இதுக்கு யாராச்சும் கொந்தளிக்கிறாங்களா அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் கனெக்ஷன் எதுவும் வருதா அப்படின்னு பார்த்தா எதுவும் வல்ல அப்படிங்கிற மாதிரி தான் கடந்த 24 மணி நேரமாக இருந்த நிலையில் இப்ப ரீசெண்டா வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பார்க் வந்திருக்குதுங்க. அதுதான் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திமுக கூட்டணியில் நின்று எம்பியான ஜோதிமணி அவர்கள், அவரும் கரூரை சேர்ந்தவர் தான்.
அவர் ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். படிச்சு பார்த்தரலாமா? அதாவது கூட்டணி பெயரால் காங்கிரசுக்கு அவமரியாதை. இது 5வது ஆளா? ஏற்கனவே 4 பேர் இந்த 10 நாள் சொல்லிட்டாங்க. இது 5வது ஆளு. கூட்டணியின் பெயரால் காங்கிரசுக்கு அவமரியாதை செய்வதை ஏற்க முடியாது. ஒரு முன்னாள் அமைச்சர் காங்கிரஸை இப்படி பொதுவெளியில் அவமதிப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது. செந்தில் பாலாஜி அவமதிச்சிருக்காரு. அந்த கிளி மேட்டர்ல ஒருத்தர் மேடையில் பேசினாரு. அவர் கூட ஏதோ சொன்னாரு. அவர் பேசுனது சரியா நமக்கு புரியல. ஏதோ தொகுதிக்கு 5000 ஓட்டு கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசி அவமானப்படுத்தி விட்டாரு செந்தில் பாலாஜி அப்படின்ட்டு இருக்கும். அந்த வீடியோ நம்ம கண்டுபிடிச்சு உங்க கூட ஷேர் பண்ணிடுறோம். அப்போ பொதுவெளியில அவமானப்படுத்தி விட்டார்கள் திமுக. கேட்க நாதி இல்லையா? அதான் நான் இருக்கிறோம்ல, ஏன் இல்லை? அதனால அவமானப்படுத்தி விட்டாங்க. கூட்டணி தர்மம் என்பது இரு பக்கமும் இருக்க வேண்டும். இப்படி நடப்பது முதல் முறை அல்ல. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரூர் நகர காங்கிரஸ் மகளிர் அணி தலைவரை திமுகவில் இணைத்த செந்தில் பாலாஜிக்கு ஜோதிமணி எம்பி கண்டனம். கடும் கண்டனம் நாம சொல்லுவோம். ஆமாங்க, அப்படி ஒரு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தத்துல இப்ப திமுகவுடைய கூட்டணி கூடாரம் அசைய ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறது நம்மளால நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. இப்ப இது ஒரு நெரேட்டிவா மாறும். உண்மையிலேயே நம்ம ஊர்ல இருக்கிற மீடியா, குறிப்பா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, பெரிய பெரிய சேனல்லாம் இருக்குது இல்லைங்க, இவங்க எல்லாம் 50-50 வேணாங்க, 50-50 நடுநிலையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 50-50 2 பக்கம் நியூஸையும் கவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 80-20 அப்படிங்கிற அளவில் ஒரு 20 விழுக்காடு அதிமுகவுக்கு எதிராக கிரியேட் பண்ற நரேட்டிவை, அல்லது தாவேகா மற்ற கட்சிகளுக்கு எதிராக கிரியேட் பண்ற நரேட்டிவை, கொஞ்சம் திமுக நடக்கிற பிரச்சனையும் திமுக கூட்டணியில் இருக்கிற பிரச்சனையை பத்தியும் பேசுறதா இருந்தா இது ஒரு பெரிய விவாதம் இன்னைக்கு. ஏன்னா எதிர்கட்சி தலைவர் பேசியிருக்காரு. அதுக்கேத்த மாதிரி காங்கிரஸ்ல இருக்கிறவங்க வரிசையா பேசிட்டு வராங்க. ஆனா விவாதம் ஆக்குவாங்களா அப்படின்னு தெரியல. இப்போ இந்த செய்தி திமுகவின் தலைமைக்கு போயிருக்குமா அப்படின்னா கண்டிப்பா போயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு பை திஸ் டைம் என்ன நடந்துட்டு இருக்கும் அப்படின்றத என்னால யூகிக்க முடியுது. இந்த நேரத்தில் நம்முடைய தோழர் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். தோழர், காலையிலிருந்து மொபைல் செக் பண்ணீங்களா? ஒருவேளை செக் பண்ணாம இருந்தீங்கன்னா சைலண்ட்ல இருக்குதுன்னா எடுத்து பாருங்க, மிஸ்டு கால் வந்திருக்கும். எங்க இருந்து அப்படின்னா எங்கிருந்து? அறிவாலயத்துல இருந்து தான் கண்டிப்பா வந்திருக்கும். கூட்டணி கட்சி தலைவர்கள் நீங்களே யாராச்சும் மொபைல் செக் பண்ணாம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க, கன்ஃபார்மா இருக்கும். அந்த மிஸ்டு கால் படி கோட் வேர்டுன்னு வச்சுக்கோங்களா அந்த மிஸ்டு கால். ஏன்னா ஏற்கனவே பல தடவை உங்களுக்கு சொல்லி பழக்கப்பட்ட விஷயம் தானே. ஃபர்ஸ்ட் டைமா உங்களுக்கு கால் பண்ணி விளக்கமா சொல்றதுக்கு என்னது, அதாவது இப்படி ஏதாச்சும் ஒன்று கிளம்பிச்சுனாலே கூட்டமா போயிட்டு ஐயா முதலமைச்சரை சந்திச்சு அவர் கையில ஒரு பூங்கொத்தையோ புத்தகத்தையோ கொடுத்து அதுக்கப்புறம் நாங்க ஏதோ ஒரு முக்கியமான வேற ஏதோ ஒரு பிரச்சனைக்கு மனு கொடுக்க வந்திருக்கிறோங்க ஆமா அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒண்ணு கொண்டு போவீங்க. அவர் பதிலுக்கு என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு உடல்நலம் விசாரிக்க வந்தாங்கன்னு சொல்லி அவரு ட்வீட் போடுவாரு. மொத்தத்துல என்னன்னா இப்படி ஒரு குழப்பம் வர ஆரம்பிச்சிருது, எங்க விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் திமுக தலைமைக்கு வர ஆரம்பிச்சிருச்சுனாலே அடுத்து நடக்க போற ஈவெண்ட் என்பது கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் போயிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து ஒன்னும் பயப்படாதீங்க, இங்கதான் இருக்கோம், எங்கேயும் போக மாட்டோம், தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தைரியம் கொடுத்துட்டு வெளியே பிரஸ் மீட் கொடுக்கணும். எங்கள் கூட்டணியை உடைக்க சதி செய்கிறார்கள், எங்களை பிரிக்க சதி செய்கிறார்கள். அது 2 வார்த்தை இப்ப காம்படிட்டரா விஜய் தான் இருக்காரு. அதாவது இந்த கூட்டணியை எங்க புடிங்கிட்டு போயிருவாரோ அப்படின்ற இடத்துல விஜய் இருக்காரா? அப்ப விஜய் பத்தி மட்டமா ஒரு 2 வார்த்தை இவங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசிட்டாங்கன்னா எப்பா அப்ப இவங்க போய் அவங்களோட சேரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி திமுக கொஞ்சம் சாட்டிஸ்பேக்ஷன் ஆயிரும். அதுக்காக உடனடியா இப்போ ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ஆகணுமே அப்படின்ட்டு அறிவாலயத்திலிருந்து மிஸ்டு கால் வந்திருக்கும். ஆனா உண்மையிலேயே இந்த தடவை உங்களுக்கு துளி ஊண்டு உங்க கட்சி மேல அக்கறையோ அல்லது இந்த வாட்டி உண்மையிலேயே டபுள் டிஜிட்ல சீட்டு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமோ இருந்தா அந்த மிஸ்டு காலாவே விடுங்க, கொஞ்சம் பெண்டிங்ல போடுங்க. இப்போதைக்கு போய் உடனடியா போய் சந்திச்சு தைரியம் கொடுக்கறது, வெளியே பிரஸ் மீட் கொடுக்கறது அப்படிங்கிறது வேண்டாம். கொஞ்சம் ஒரு 3 மாசம் அவங்களையும் கொஞ்சம் ஒரு விதமான பதட்டத்திலேயே வைங்க. அப்பதான் கொஞ்சம் நம்ம பார்கெயின் பண்ணி டபுள் டிஜிட்டுக்கெல்லாம் போக முடியும். தோழர் திருமாவர்களே, ஆமா 10 சீட்டு வரைக்குமாச்சும் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி ஒரே ப்ரெஷர் பண்றாங்களாமே உங்களுடைய கட்சியில. அது வேணும் அப்படின்னா இப்ப எதுவும் கால் வந்துச்சுன்னா எடுக்காதீங்க அறிவாலயத்திலிருந்து. ஆமா, மீட்டிங் எல்லாம் தள்ளி போடுங்க. காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே டிஸ்டன்ஸ் கீப் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் பார்கெனிங்ல நம்ம பவரை கூட்ட முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாமகவை பார்த்து தேமுதிகவை பார்த்து கத்துக்காங்க. ஆமா, அவங்க கட்சிக்கு ஒரு அரசியல் பண்ணிட்டுக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தெரியும் கடைசியில் எங்க போய் சேர போறாங்கன்ட்டு. ஆனாலும் ஜனவரி வரைக்கும் ஒரு ட்விஸ்ட் உலகத்துக்கே தெரிஞ்சது. ஆனா அது ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி இப்போ ஓட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அப்படி ஓட்டி பழகுங்க அப்படிங்கறத இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் ஏன் இந்த நேரத்துல போய் நேர்ல சந்திச்சிட வேணாம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த வாட்டி போயிட்டீங்க அவ்வளவுதான் கப்புன்னு பிடிச்சிக்குவாரு. ஒரு படத்துல வடிவேல அர்ஜுனை பிடிச்சிக்குவார்ல, எங்கேயா போற, தூங்க போற, நீ இங்கேயே தூங்கு அப்படின்ட்டு. அப்புறம் அந்த மாதிரி எதுவும் பிடிச்சிக்குவாரு. அவசரத்துக்கு எங்கேயும் போக முடியாது பாத்துக்கங்க. ஆமா, அதனாலதான் சொல்றேன் இப்ப வேண்டாம், அறிவாலயத்துக்கு பக்கம் போறது வேண்டாம். ரைட்டு. 2வது, இது ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இதை பத்தி மீடியா விவாதிப்பாங்களா? நம்ம பேசிக்கிறோம்ல, இதை பத்தி விவாதிக்கிறாங்களா இல்லையோ, இன்னொன்னு விவாதிப்பாங்க பாருங்க. டிடிவி தினகரன் என்ன பண்ணாலும் சரி, இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற வரைக்கும்
நான் அந்த கூட்டணியில இணைய மாட்டேன் அப்படின்ட்டு ஒரே பிடிவாதுங்க. சமாதானமாக மறுத்து விட்டார். அவர் வந்து காம்ப்ரமைஸ் ஆக பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்து விட்டது. ஐயோ சாமி, யாரையா இவங்களை ஃபர்ஸ்ட் கூட்டணி கூப்பிட்டது அப்படின்ட்டு மண்டை பிச்சுக்கிறாங்க அதிமுக காரங்க. இவரை யார் வந்து எங்களோட கூட்டணி வை, வா நம்ம சேர்ந்து நம்ம இந்த வாட்டி தேர்தலை சந்திப்போம்னு சொல்லி யாரு கூப்பிட்டது? இவரா கோச்சிக்கிறாரு. அடுத்து இவரா சமாதானம் ஆக மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறாரு. இவரை என்ன பண்றதுன்னு சொல்லி அவங்க ஐயோ போயா கோச்சின்னா அப்படி ஓரமா போயிட்டு பெட்ஷீட் பொத்திட்டு கோச்சின்னு கடையா ஏயா வந்து பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு வரமாட்டேன்னு சொல்றேன், உன்னை யாரையா கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் டென்ஷன் ஆக, இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் இல்ல நான் சமாதானப்படுத்திட்டு வரேன், நான் பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறேன், இன்னொரு தடவை நான் போய் பேச்சுவார்த்தை நடத்துறேன். அவர் ஒரு அருமையான லீடருங்க, நேஷனல் லெவல்ல அவருக்கெல்லாம் ஏகப்பட்ட மைலேஜ் இருக்குதுங்க, அவரை சமாதானப்படுத்துனுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம். ஏற்கனவே அமமுகவையே மொத்தமா பிடுங்கி ஏடிஎம்கேல போட்டாச்சு, அவங்க கிட்ட பெருசா கட்சி ஒன்றும் இல்லையா. நேற்று பாருங்க கோலால சீனிவாஸ் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுல 2021, 2024, 2019 இது மூணையுமே கம்பேர் பண்ணி அமமுகவுக்கு எக்ஸாக்டா இப்ப என்னையா செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத டேட்டாவோட போட்டிருந்தாரு. அந்த கணக்குப்படி பார்த்தா இப்ப அமமுக கூட்டணியில இருந்தா தான் அதிமுக கூட்டணியால வெல்ல முடியும் அப்படின்ட்டு முன்னாடி ஸ்டேஜ்ல இருந்துச்சு இல்லையா, ஒரு 13, 14 தொகுதிகள். அந்த தொகுதிகள் எல்லாத்துலயும் ஏற்கனவே அதிமுக லீடிங்ல தான் இருக்குது. அமமுகவே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க எல்லாத்தையும் அவங்களுடைய ஓட்டுகள் எல்லாத்தையும் இவங்க வளைச்சு போட்டிருக்காங்க. அதனால இவ்வளோ பெரிய பில்டப் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. இந்த சூழல்ல இவர் வந்து நான் கோச்சிக்கிட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் பிடிவாதம் பிடிக்க, அப்படிலாம் நீங்க கோச்சிக்க கூடாது, நீங்க வரணும் அப்படின்ட்டு இவர் போய் சமாதானம் பண்ண அப்படின்ட்டு ஒரு எபிசோடு ஓடிட்டு இருக்குது. எனக்கு புரியல, நான் லாஜிக்கா கேட்கறேன். பாஜக காரங்களுக்கு உண்மையிலேயே அவங்களுடைய மாநில கட்சி அரசியல், தேசிய கட்சி அரசியல்லாம் நல்லாவே தெரியும். நீங்க தான் சொல்லணும். இப்போ நான் வரமாட்டேன், கண்டிப்பா நான் வரமாட்டேன் இவர் பிடிவாதம் பிடிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். இப்போ இவரை சமாதானப்படுத்துறது அப்படிங்கிறது அமித்ஷா அவர்கள் கொடுத்த வேலையா? அவரை சமாதானப்படுத்தி எப்படியாச்சும் உள்ள கூட்டுவாங்க அப்படின்ட்டு. அப்படி வந்து சமாதானப்படுத்த முடியாத ஆளா அந்த கூட்டணிக்கு அவர் கண்டிப்பா வேணும் அப்படின்னா அமித்ஷா இல்ல, அமித்ஷா அவர்களுடைய ஆபீஸ்ல இருந்து யாராச்சும் ஒருத்தங்க கால் பண்ணாலே, நம்ம என்ன சொன்னாலும் மிஸ்டு கால் மேட்ரு, அப்படி ஒரு மிஸ்டு கால் அவருடைய ஆபீஸ்ல இருந்து வந்துச்சுனாலே வாங்க அப்படின்னு கூப்பிடறதுக்கு முன்னாடி வந்துட்டான்னு சொல்லி அவர் வந்துட போறாரு. எதுக்கு அவரை வச்சுக்கிட்டு ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டு டெய்லியும் பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் இப்படி ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலையா? எனக்கு எழுது. ஆனா டக்குன்னு ஜட்ஜ் பண்ணவும் நான் விரும்பல. ஆனா இது ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பா தவிர்க்க முடியல. இதை சொல்லும் போது நிறைய பேர் வருத்தமும் படுறாங்க, கோபமும் படுறாங்க. நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடணும் அல்லது விமர்சிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் வரல, அண்ணாமலை அவர்களையோ மற்றவங்களையோ. ஆனா இது ஒரு மாதிரி ஃபிஷியாவோ அல்லது வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாவோ உங்க பார்வையில் இல்லை. ஏன்னா நீங்க ரெண்டு அரசியலுமே நிறைய வாட்ச் பண்ணக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறதுனால சொல்றேன். அமித்ஷா அவர்களை விட கிளியரா இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களோ மற்றவர்களோ சிந்திச்சிருவாங்களா? அதே போல பாத்தீங்கன்னா நீங்க ஆக்சுவலி யாருக்கு லாயல்? நிறைய பேர் வந்து ஒரே பிடிவாதமா கமெண்ட் போடுறவங்களாம் இருப்பாங்க, நான் பார்த்திருக்கேன். ரெண்டு சாரார் இருக்காங்க. இப்போ பிஜேபிலேயே கூட விட்டே கொடுக்க மாட்டேன், என்ன ஆனாலும் சரி நான் அண்ணாமலை அவர்கள் எந்த திசைக்கு போவாரோ அந்த திசையில தான் போவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. இன்னொரு தரப்பு அவர் இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு, இருந்தாலும் கூட தேசிய தலைமை என்ன சொல்லுது அதுக்கு நான் கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தங்களும் இருக்காங்க. இப்ப நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு யார் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? அண்ணாமலை அவர்களா அல்லது பாஜக அப்படிங்கிற கட்சியும் அந்த கட்சியுடைய டெல்லி தலைமை எடுக்கக்கூடிய முடிவுமா? நீங்க அதை வேல்யூ பண்றதா இருந்தா இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டியோட அந்த சிலரை சொல்றேன் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. மாற்று கருத்து இருந்தா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது ஒரு விஷயம் இப்படி ஓடிட்டு இருக்குதா, இதைத்தான் எடுத்து இப்ப விவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. தினசரி இந்த மீடியா விவாதம் பண்றதுக்கு தீனியை போட்டுக்கிட்டே இருக்கிற வேலையை தான் இப்ப டிடிவி தினகரன் அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப பாருங்க, டிடிவி தினகரன் அவர்களை செங்கோட்டையன் போய் நேரில் சந்தித்து விட்டாருன்னு இப்போ ஒரு செய்தி. 1 மணி நேரம் சந்திப்பு அப்படின்ட்டு. முந்தானேத்துன்னு நினைக்கிறேன், கோபிச்செட்டிப்பாளையத்துல இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போறாரு. அங்க பிரம்மாண்ட வரவேற்பு, பிரம்மாண்ட கூட்டம், பயங்கரமா போயிட்டு வெயிட் காட்டு மாசு காட்டு வந்துட்டாரு. எந்த இடம்? அதே செங்கோட்டையன் அவர்களுடைய தொகுதி தான். அங்க போயிட்டு அதிமுக நாங்க இருக்கோம், அது செங்கோட்டையன் அப்படின்ற ஃபேக்டர்லாம் கிடையாது அப்படிங்கிறத அவங்க அங்க போயிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டு வராங்க. ரைட். இந்த சூழல்ல ஏற்கனவே பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டு இருந்த செங்கோட்டையன் அவர்கள் இப்ப ஏற்கனவே அவர்களுடைய தலைமையை விமர்சித்து கொண்டிருக்கிற, கேவலமாக பேசி கொண்டிருக்கிற டிடிவி அவர்களை போயிட்டு தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறார் அப்படின்னா கட்சி கட்டுப்பாடுகளை மீறி செயல்பட்டார் அப்படின்ற காரணத்தை வைத்து அவர் இப்ப டிஸ்மிஸ் பண்ணப்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்கள்லையோ இல்லை அடுத்து 2-3 நாட்கள்லையோ செங்கோட்டையன் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே கூட அதிமுகவிலிருந்து நீக்கம் அப்படின்ற மாதிரி செய்தி வர்றதுக்குமான வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த எதிரில் இருக்கக்கூடிய கூட்டணி இப்ப பலவீனம் பட தொடங்கி இருக்குது. அவங்களுடைய முக்கியமான மேஜர் அலையன்ஸ் பார்ட்னர் காங்கிரஸ்
காங்கிரஸ் வெளியே போகுது அப்படின்னா கேமே டோட்டலா அப்படியே தலைகீழா மாறும். கூட இருக்கிற கட்சிகளும் சேர்ந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல திமுக 3வது இடத்துக்கு போயிட்டு பரிதாபமா 2011 கேவலமா தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இப்படி ஒரு நரேட்டிவ் எழுந்து வர இந்த நேரத்துல இதை கையில எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஒருமித்த குரல்ல உண்மையிலேயே திமுகவை அகற்ற வேண்டும், வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா என்டிஏல இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளாகட்டும், தலைவர்களாகட்டும், மனக்கசப்புகள் எல்லாம் ஓரம் வச்சுட்டு இந்த ஒரு நரேட்டிவ் தானே பெரிய செய்தி ஆக்கணும், பெரிய பேசுபொருள் ஆக்கணும். அதை விட்டுட்டு அதை மழுங்கடித்து மீண்டும் மீண்டும் இவங்க சம்பந்தமாவே, அதிமுக சம்பந்தமாவே பாருங்க, செங்கோட்டையன் போயிட்டு இப்ப காங்கிரஸுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லி ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. உடனே செங்கோட்டையன் போய் டிடி தினகரனை சந்திக்கிறாரு. இப்ப மறுபடியும் இதைத்தான் போட்டு விவாதம் பண்ணுவாங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் ஏதாச்சும் ஒரு அறிக்கையை கொடுப்பாரு, பில்டப் கொடுப்பாரு. அதுக்கு பதிலுக்கு அண்ணாமலை வந்து ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்லுவாரு. சுத்தி 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 இதையே மீடியா விவாதிச்சுட்டு இருந்துச்சு அப்படின்னா இங்க ஒண்ணுமே இல்ல. சப்ப மேட்ரு. டிடிவி தினகரன் அப்படின்ற ஃபேக்டர் உள்ள இருந்தாலும் சரி, ஒருவேளை இல்லாம போனாலும் சரி, மேனேஜபிள். ஆனா அங்க காங்கிரஸ் அப்படிங்கிறது சுத்தமா மேனேஜே பண்ண முடியாத ஒரு அலைன்ஸ் பார்ட்னர். திமுக விட்டு போயிருச்சு அப்படின்னா அதை தானே விவாதிக்கணும். அதுக்கான அட்டென்ஷன் உருவாகாம இந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களே அல்லது இதுக்கு சம்பந்தப்பட்ட சில ஆட்களே தடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது தான் அந்த கேள்வியும் அந்த சந்தேகமும் வர ஆரம்பிக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வு தமிழ்நாடு தலைமையாகட்டும், அதே போல டெல்லி தலைமையாகட்டும் கூடிய விரைவில் காணுவார்கள் அப்படின்ற மாதிரி தான் நம்மளால பார்க்க முடியுது. யாரையுமே நாம் என்ன சொன்ன மாதிரி தான் நெகட்டிவா பார்க்கணும், ஜட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி அந்த ஒற்றை நோக்கம் எப்படியாச்சும் இந்த ஆட்சி இந்த 2026 தேர்தலோட அகற்றப்படணும் அப்படிங்கிற அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட 65 விழுக்காட்டுக்கு மேலான மக்களுடைய எண்ணமும் எதிர்பார்ப்புமாக அது இருக்குது. அது 75க்கும் மேற்பட்ட மக்களா மாறிச்சு அப்படின்னா கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிடும். அந்த மக்களுடைய விருப்பத்துக்கு தடையாக எந்த சக்திகளுமே இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.